விருதுநகரில் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவியரை கொண்டு பள்ளி கழிவறையை சுத்தம் செய்ய வைத்துள்ள ஆசிரியை ஒருவர் பள்ளிக்கு அருகே அமைந்துள்ள அவரது ஃபேன்சி கடையை சுத்தம் செய்ய வைக்கும் அவல நிலையின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கல்வித்துறை நடவடிக்கை எடுக்குமா? சாப்பாடு போட்டாங்க. நன்றாக படித்து எதிர்காலத்தில் பெற்றோருக்கும் நாட்டிற்கும் பெருமை தேடி தரப்போகும் இந்த பள்ளி குழந்தைகளை சம்பளம் வாங்காத வேலைக்காரர்களைப் போல வேலை வாங்கியிருக்கிறார் ஆசிரியை ஒருவர். எங்கள் குழந்தைகளை டாய்லெட் கழுவவா பள்ளிக்கு அனுப்புகிறோம் என கொந்தளிக்கின்றனர் பெற்றோர். அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்த அரசு போராடி வரும் இந்த சூழலில் நாங்கள் இப்படித்தான் பள்ளி குழந்தைகளை நடத்துவோம் என அத்துமீறும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஜெகஜீவன் ராம் தெருவில் அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு 164 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியரை வைத்து ஆசிரியர்கள் பயன்படுத்தும் கழிவறையை சுத்தம் செய்ய வைப்பதுடன் பள்ளி வளாகம், விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் மாணவ மாணவியரை சுழற்சி முறையில் சுத்தம் செய்ய வைக்க நிர்பந்திப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீ ஏன் தூக்கி வைக்கிற? சரி, டீச்சர் யாரும் சொல்லியிருக்காங்களா ஒரு ஆள் ஒரு நாளைக்கு கூட்டம் வந்து? ஆமாம். என்ன சொன்னாங்க? ஒரு நாளைக்கு காலையில் 2 பேர் கூட்டணும், மதியம் 2 பேர் அங்கே கூட்டணுன்றாங்க. யார் சொன்னாரு? டீச்சரா? காலையில் தான் இந்த வறண்டாவதையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. எந்த டீச்சரு? 5ஆவது டீச்சருங்க வறண்டாவதையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. இதற்கு ஒருபடி மேலாக இப்பள்ளியில் பணியாற்றும் லட்சுமி என்ற ஆசிரியைக்கு சொந்தமான ஃபேன்சி கடை இப்பள்ளியின் அருகில் இயங்கி வருகிறது. அந்த கடையை திறப்பதே மாணவர்கள்தான் என்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அந்த ஃபேன்சி கடையை தினமும் காலையில் திறந்து சுத்தம் செய்வதுடன் ஆசிரியை விற்பனைக்கு வாங்கி வைத்துள்ள தின்பண்டங்களை பள்ளி இடைவெளி நேரங்களில் மாணவர்கள் மூலமாகவே விற்பனை செய்து வரும் அவலமும் அரங்கேறி வருகிறது. இந்த பேக்கு, இந்த பைய, அந்த கூட்டு வேணா டீச்சர் கடை. சரி சரி, எடுத்துட்டு இந்த இதெல்லாம் இந்த ரொட்டி பாக்கெட்லாம் டீச்சர் சொல்லிச்சு, அதை எடுத்து போய் என்ன விற்பீங்களாடா ஸ்கூலில்? யார் விற்பா? எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு வெள்ளடிப்பாங்க. சரி சரி, யார் விற்பா? நீ விற்பையா? யார் யாரெல்லாம் சேர்ந்து வைப்பீங்க? டெய்லி வியாபாரம், டெய்லி நீங்கள் தான் வைப்பீங்க ஸ்கூலுக்குள்ளேயே? டீச்சர் அங்கே அந்த கடையில் இருக்க ரொட்டி பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் இங்கே வைப்பீங்களா? கொடுத்து விடுவாங்க அவங்களுக்கு. இப்போ இந்த பேக்கை நீ தான் தூக்கிட்டு வரணும் டெய்லி. கடையை இப்போ கூட்டிக்கிட்டு இருக்காடா, நீ ஏன் கூட்டிடுவா டெய்லியை? கூட்டி வேற என்ன செய்வா? உங்கள் கடையில் டீச்சர் கடையை டீச்சருக்கு வரனாது லட்சுமி டீச்சரா? அவங்க மேலும் ஆசிரியை சாப்பிட்ட பாத்திரங்களையும் மாணவர்களை சுத்தம் செய்ய வைக்கின்றனராம். இப்படி அனைத்து நிலைகளிலும் பள்ளி மற்றும் ஆசிரியரின் தனிப்பட்ட இடங்களில் வேலை செய்ய நிர்பந்திக்கப்படும் மாணவ மாணவியர் பயன்படுத்த அந்த பள்ளி வளாகத்தில் கழிவறை வசதி இல்லாதது பெற்றோரை கவலையடைய செய்துள்ளது. எங்கே போனா? அந்த காட்டுக்குள்ள போய் யார் சொன்னா? டீச்சரா? டெய்லி காட்டுக்குள்ள போய் தான் இருக்கிறீங்களா? பாதி பேர் எங்கே போய் ஆகிருப்பாங்க? வீட்டுக்கா? ஆனால் இது ஃபுல்லாக நிறைஞ்சிருமா? நிறைஞ்சிருக்கா? எங்கே? ஆமாம், பின்னாடி. இது குறித்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்த வேண்டும், சம்பந்தப்பட்ட ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.